அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய நேயர்களே, இன்றைய இஸ்லாமிய சிந்தனையில் சகிப்புத்தன்மை சம்பந்தமாக நாங்கள் சற்று உற்று நோக்குவோம். மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் ஏற்படுவது இயற்கையாக உள்ளது. பல்வேறுபட்ட நிலைகளிலே மனிதன் துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், சோதனைகளை மேற்கொள்கிறான். நோயின் மூலமாக, பிணியின் மூலமாக, யுத்தங்களின் மூலமாக, பூகங்களின் மூலமாக, வெள்ளப்பெருக்குகளின் மூலமாக, புயல் காற்றுகளின் மூலமாக மனிதன் கஷ்டப்படுகிறான். இந்த நிலையிலே மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. பொறுமையை வலியுறுத்தி, சகிப்புத்தன்மையை வலியுறுத்தி இஸ்லாம் பல இடங்களிலே எங்களுக்கு சுட்டி காட்டியுள்ளது. இறைவேதம் இந்த விடயத்தை விசுவாசிகளே நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு எடுத்து கூறுகிறது. மனிதனுக்கு வருகின்ற கஷ்டங்களை பற்றி சொல்கின்ற நேரத்திலே பயத்தின் மூலமாக, பசியின் மூலமாக, பணங்கள் குறைவடைவதன் மூலமாக, ஆத்மாக்கள் பறிக்கப்படுவதன் மூலமாக, பல வகைகள் குறைவதன் மூலமாக மனிதனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்பதை இறைவேதம் அழகாக சொல்லுகிறது. இந்த நேரத்திலே மனிதன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி, தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தி, அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சகிப்புத்தன்மை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. அறிஞர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடியவர் அல் குர்ஆனிலே